திமுக ஒட்டுமொத்த இடதுசாரி சிந்தனையாளர்களை பூரா அழைத்து கொண்டு வந்து எங்களை எல்லாம் தெருவில் விட்டு போனவர் வைகோ தான். விஜயை வந்து அவர் ஒரு ஆக்டோபஸ், பாரதிய ஜனதாவால் அனுப்பி வைக்கப்பட்டவர், பாரதிய ஜனதா பெற்ற பிள்ளை. திமுகவை தோற்கடிக்கல, அதிமுகவை தோற்கடிக்கல, அதிமுக கூட்டணியை தோற்கடித்தார் விஜய். திமுக கூட்டணியை தோற்கடிச்சது தாவேகா. அதாவது தூக்குனா ஒரே தான் தூக்குறது. கலைஞரிடத்திலே நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், உங்களுக்கு எப்படி வலதுகரமாக இருப்பேனோ அதே மாதிரி தளபதி ஸ்டாலினுக்கு நான் இருப்பேன். துரை வைகோக்கு கூட கோபம் தேவையில்லை. துரை வைகோ திமுகவையோ தளபதி ஸ்டாலினை பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிஞ்சிட்டு இல்லாத மனிதன். உங்க பேச்சை கேட்டு நூற்றுக்கணக்கான பேர் தன் உடம்பில் தேகத்தில் மண்ணெண்ணை ஏற்றி பெட்ரோலை வச்சு கொளுத்தி செத்தானே நொச்சிப்பட்டி தண்டபாணி போன்றவர்கள். பீரங்கி குண்டுகளுக்கு மத்தியில், துப்பாக்கி குண்டுகளுக்கு மத்தியில் சிங்கள காடைகளோடு போராடி தன் உயிரை துச்சமென மதித்து வந்த தலைவன் வைகோ. சினிமா கவர்ச்சியில் அட்டக்கத்தி ஒரு ஆபாச கலாச்சாரத்துக்கு சொந்தமான விஜயிட போய் நான் துணை நிற்பேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். திரு வைகோ அவர்கள் தினந்தோறும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. திமுக மிகப்பெரிய அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பெருச்சாளி பேரத்தை ஆரம்பிச்சதே ஸ்டாலின் தான் அப்படிங்கிறாரு. எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? தனிப்பட்ட முறையில் வைகோவிடம் நான் மிகுந்த மரியாதை வைத்துள்ளவன். மிகுந்த மரியாதையை விட நான்லாம் 3 தடவை அமைச்சரானது அவர்னால தான் கெட்டு போச்சு. திமுகவில் நாங்கள்லாம் உயர்ந்த இடத்துல இருந்தோம். திமுக ஒட்டுமொத்த இடதுசாரி சிந்தனையாளர்களை பூரா அழைத்து கொண்டு வந்து எங்களை எல்லாம் தெருவில் விட்டு போனவர் வைகோ தான். நான் அதை கண்டு கூட வருத்தப்படலை. ஏன்னா நாங்களே சுயமாக எடுத்த முடிவு. பிரபாகரனுக்காக, தனியில பிரச்சனைக்காக திமுகவில் நடந்த இடதுசாரி திமுக போராட்டத்தில் வைகோ குரல் கொடுத்தார். அதுக்காக நாங்கள்லாம் பின்னாடி சென்று அணிவகுத்து நாங்களே அதில் தியாகம் பண்ணிட்டோம் தான் நாங்கள் எடுத்துக்கிற முடியும். அதே நேரத்தில் வைகோ அவர்கள் அண்மை காலமாக ஒரு பத்திரிகையாளர் நடந்து கொள்ளும் முறைகள், அவருடைய முதிர்ச்சி, அவருடைய அனுபவத்துக்கு உகந்ததல்ல. நாடாளுமன்றத்தில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைகளுக்காக. இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவாதார பிரச்சனைகளுக்காக போராடிய தலைவர் வைகோ. அவர் மாதிரி யாரும் போராடலை. கண்டிப்பாக நடைப்பயணமாக மது ஒழிப்பு பிரச்சாரம் உட்பட, பெரியார் முல்லையாற்று பெரியார் பிரச்சனை உட்பட அனைத்திற்காக குரல் கொடுத்தவர். திராவிட இயக்கத்துடைய ஒரு நீண்ட நெடிய போர்வாள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளை நடத்திக்கிட்ட அணுகுமுறைன்றது தவறுன்றதை நான் இதே தொலைக்காட்சியில் நம்மள பேட்டி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அவங்க நடந்துக்கிட்ட முறை தவறு, நாட்டாண்மைத்தனமாக நடந்துக்கிட்ட முறை தவறு. ஆனால் அப்போ ஏற்றுக்கிட்ட திரு வைகோ கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வந்து எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக விஜயை வந்து அவர் ஒரு ஆக்டோபஸ், பாரதிய ஜனதாவால் அனுப்பி வைக்கப்பட்டவர், பாரதிய ஜனதா பெற்ற பிள்ளை அப்படிலாம் சொல்லிட்டு தேர்தலுக்கு பின்பு ஒரு நிலை எடுப்பது. அதாவது இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், திமுக கூட்டணியை, திமுகவை, அதிமுகவை மக்கள் தோற்கடித்து விஜயை கொண்டு வந்துட்டார்னு சொல்லி இந்த கூட்டணி கட்சிக்காரங்க, திமுக கூட்டணி கட்சி தலைவர் வைகோ உட்பட பேசுவதை ஏற்றுக்கிற முடியல. என்னன்னு கேட்டால், திமுகவை தோற்கடிக்கலை, அதிமுகவை தோற்கடிக்கலை, அதிமுக கூட்டணியை தோற்கடித்தார் விஜய். திமுக கூட்டணியை தோற்கடிச்சது தாவேகா. அப்படித்தானே சொல்லணும். கண்டிப்பாக இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க எங்கேயோ 3வது நபரை வானத்திலிருந்து தேர்தல் அப்போ இல்லாத மாதிரி, களத்தில் இல்லாத மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக கூட்டணியை தாவேகா தோற்கடிக்குன்னு சொல்லுவது பதிலாக திமுகவை தோற்கடித்து விட்டது, விஜய் தோற்கடித்து விட்டார். அப்போ உங்களையும் சேர்த்து தானே தோற்கடிச்சாங்க, உங்களையும் நீங்கள் தானே சேர்ந்து தோற்றுருக்கீங்க, நீங்கள் எடுத்த ஸ்டாண்ட் தோல்வி தானே. அப்படி உங்கள் ஆர்குமெண்ட் பிரகாரம். அதனால் வைகோ அவர்கள் அண்மை காலமாக பேசி வருகின்ற கருத்துக்கள் அவர் வளர்ந்த பாதைக்கு,
அவருடைய ஜனநாயக நெறிமுறைக்கு உகந்ததல்லன்னு தான் நான் சொல்ல முடியும். இல்ல பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு கோபப்படுறாரு சார். இவ்வளவு கோபம் தேவையில்லை. அதாவது இல்ல இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கு என்ன சொன்னாரு திரு விஜய் அவர்கள், கரூர் இது 40 பேர் இறப்புக்கு ஓடி ஒளிஞ்சாரு, பயந்து ஓடி வந்துட்டாருன்னு சொன்னாரு. ஆனா நீங்க அப்படியே மாத்தி பேசுறாரு. அதெல்லாம் கேட்டா கோபப்படுறாரு. அதெல்லாம் கேட்டா நீங்க அப்பா ஒன்று பேசுவோம் இப்போ ஒன்று பேசுவோம் அப்படின்னு சொல்றது நல்ல அழகல்ல. எதிர்கால தலைமுறைக்கு பாடமாக எடுக்க வேண்டிய ஒரு வைகோ தமிழ் சமூகத்திற்கு, இளைஞர்களுக்கு. அதனால் நல்ல முன்னுதாரணமாக திகழணும். அதை தவிர்த்துட்டு நான் அப்படி பேசுறது உண்மை, இன்னைக்கு பேசுறது உண்மை அப்படின்னு சொல்றது திமுகவை வந்து இவ்வளவு ஆக்ரோஷமாக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தூக்குனா ஒரே தான் தூக்குறது. கலைஞரிடத்திலே நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், உங்களுக்கு எப்படி வலதுகரமாக இருப்பேனோ அதே மாதிரி தளபதி ஸ்டாலினுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் தேர்தலில் தோல்வி, இந்த சுயமரியாதையாக நடத்தவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். திமுக அது உண்மை. சுயமரியாதை திமுக கூட்டணி கட்சிகள் நடத்தவில்லை என்பது 100% உண்மை, மாற்று கருத்து. ஆனால் நாங்களாம் அப்பயே சொன்னோம் திமுக சுயமரியாதை நடத்தலை, ஆனாலும் நாங்கள் நாட்டின் கலமுறை திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படி நான் இதே பேட்டி கொடுத்துருக்கேன், இதே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், சுயமரியாதை இழந்தன்னைக்கு நாங்கள் சுயமரியாதை திமுக நடத்தலை அப்படின்னு வெளியே வந்திருக்கணும். வைகோ பல தேர்தல்களையே புறக்கணிச்சவர், பல சட்டமன்றத்தில் நிற்காதவர். அதனால் நீங்கள் உண்மையிலே பெரியாருடைய சுயமரியாதைக்காரன்னா திமுகவை அன்னைக்கே சொல்லியிருக்கணும். அப்போ கூட்டணி தர்மம்ன்றீங்க, அப்போ இப்போ என்ன தர்மம்? தாவேக்காவோட கூட்டணி வச்சுட்டுனாப்புல அந்த கூட்டணியை நம்ம அதர்மமாக பேசுகிறதா? இதான் கூட்டணி தர்மமா? அதனால் கூட்டணி தர்மம்னா என்னன்னு கேட்டால் இப்போ திமுகவை இவ்வளவு தரக்குறைவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசியிருந்தால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே, அதாவது பவரில் இருக்கும்போதே பேசியிருக்கணும். உங்கள் நடவடிக்கை தவறு. நீங்கள் ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது தவறு. இந்த தேர்தலை மறுமலர்ச்சி திமுக புறக்கணிக்கிறது, எங்களை சுயமரியாதை இழக்க செய்கிறது திமுக. வருகின்ற காலங்களில் திமுகவை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அதான உங்களை மக்கள் ஏற்றுருவான். கண்டிப்பாக உங்கள் பையன் அது வைகோ பேசுறது கூட திமுக அல்லும் பகலும் உழைத்தவர், போராடியவர், சிறைக்கு சென்றவர், கலைஞருக்காக பல தியாகங்கள் செய்தவர். அவர் பேசுறது கூட ஒரு கோபத்தில் பேசுகிறான்னு செய்யலாம். அவன் மகன் பேசுவதில் எந்த விதமான 1% கூட நியாயம் கிடையாது. துரை வைகோக்கு இவ்வளோ கோபம் தேவையில்லை. துரை வைகோ திமுகவையோ தளபதி ஸ்டாலினை பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிஞ்சிட்டு இல்லாத மனிதன். இப்பதான் நாங்கள் நிம்மதியா இருக்கோம். பீடை ஒழிஞ்சதுங்கிறாரு. பீடை ஒழிஞ்சிச்சுல, அறிவாலயத்து பக்கம் வந்துடாதீங்க, இனிமே பீடை பக்கம் வந்துடாதீங்க. என்னைக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டால், இந்த பீடைன்ற வார்த்தைலாம் தேவையில்லை. அவர் தான் வந்து வைகோவை கெடுக்கிறாரு, மகன் தான் வந்து வைகோவை கெடுக்கிறாரே தவிர, நீங்கள் மறுமலர்ச்சி திமுக ஆரம்பித்ததே திமுகவுடைய குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்து தான். தளபதி ஸ்டாலின் வரக்கூடாது, குடும்ப ஆட்சி வரக்கூடாது. நீங்கள் ஸ்டாலினையும் ஆதரித்து, உதயநிதியும் ஆதரித்து, இன்பநிதியும் ஆதரிச்சுட்டு போயிட்டார் வைகோ. ஆதரிச்சது மட்டும் இல்லை, தான் கட்சியிலேயே மகன் வைகோ, துரை வைகோ கொண்டு வந்து போயிட்டார். என்ன அடிப்படை இருக்குது? உங்கள் பேச்சை கேட்டு 100கணக்கான பேர் தன் உடம்பில் தேகத்தில் மண்ணெண்ணை ஏற்றி பெட்ரோலை வச்சு கொளுத்தி செத்தானே நொச்சிப்பட்டி தண்டபாணி போன்றவர்கள், அவருடைய சாம்பலுக்கு என்ன பதில்? யோசிக்கணும். இவ்வளோ கோபம், ஆவேசம் எதற்கு திமுகவில் அட்டாக் பண்ணணும்? தாவேகா நின்றுமா கொள்கையில், மதச்சார்பற்ற கொள்கையில், பெரியார் கொள்கையில், அண்ணா கொள்கையில், மொழி கொள்கையில் உறுதியா நின்றுமா? தற்காலிகமாக ஏமாற்றுகின்ற பேர்வழி, மிக மிக மோஸ்ட் டேஞ்சரஸ் விஜய், தமிழ்நாட்டில் மிக ஆபத்துக்குரியவர். நாமெல்லாம் வைகோ போன்றவர்களாம் போராடி ரத்தம் சிந்திய திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய எதிரி விஜய். காலம் பதில் சொல்லும் வைகோ. இல்லை, இப்படியெல்லாம் விஷயம் தெரிஞ்சாலும் இன்னைக்கு வந்து தாவேகாவுக்கு முட்டு கொடுக்குறாரு விஜய். தான் கொடுக்க வேண்டியது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டார்க் டேஸ், ஒரு இருண்ட காலத்துக்கு வைகோ சொல்லுகிறான்னு தான் அர்த்தம். இல்லை, நீங்க நிறைய மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, திரு வைகோனால திரு விஜய்க்கு பேராபத்து அப்படின்னு வர மீம்ஸ் வந்து அது சென்டிமெண்ட்டாக நிறைய போடுறாங்க. விஜயகாந்தை கெடுத்தாரு, அதை கெடுத்தாரு, இவர் எங்கே போராடம்லாம் விளங்காது, அது இதுன்னு போடுறாங்க. மீம்ஸ் நிறைய போடுறாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வைகோ மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறானுங்க. ஏன்னா இல்லை சார், திராவிட மதிப்பு வச்சிருக்கீங்க, அவர் கூட பயணம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு அவருடைய கோபம் வந்து நியாயமானதா? அப்படி நியாயமே இல்லை, இன்னும் நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இவ்வளவு கோபம் இப்பொழுது தேவையில்லை. திமுகவை அட்டாக் பண்ணுறதும் விஜய் எவ்வளோ தூக்குறதும் தேவையில்லை. எந்த விஜய் யார் எதுக்காக விஜய் தூக்கணும்? ஊழலற்ற அரசு அமைச்சிருவாரா? லஞ்ச லாவற்றின் அரசு அமைச்சிருவாரா? திருப்புறமன்ற விஷயத்தில் உறுதியாக நின்றுவாரா? மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக நின்றுவாரா?
அதனால் நீங்கள் வந்து இப்போ தற்காலிக ஒரு மின்மினி பூச்சி மாதிரி விஜய், அந்த மின்மினி பூச்சி விஜய்க்கு வந்து மிகப்பெரிய கொள்கை இமயம் வைகோ. உங்கள் கால் தூசி கூட விஜய் வரமாட்டார். என்ன சொல்லணும்னா, உங்களுடைய வவுனியா காடுகளில் பீரங்கி குண்டுகளுக்கு மத்தியில், துப்பாக்கி குண்டுகளுக்கு மத்தியில் சிங்கள காடைகளோடு போராடி தன் உயிரை துச்சமென மதித்து வந்த தலைவன் வைகோ. பிரபாகரனை பற்றி ஒரு வரி பேச தெரியுமா விஜய்க்கு? நீங்கள் உங்கள் மரியாதை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடிகர் விஜய் அண்ணாவுடைய பேச்சுக்கு தான் இளைஞர்கள் கூட்டம் திரண்டான் 67. அதான் ஆட்சி மாற்றம். அதுக்கு பின்னாடி நாங்கள் பார்த்தது, நாங்கள் 67 பார்க்கல, ஆனால் நாங்கள் பார்த்தது சினிமா மோகம் இல்லாமல், நடிகர் இல்லாமல், கொள்கை ரீதியாக இளைஞர்களை அண்ணாவுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் பேச்சால் எழுத்தால் திரட்டிய ஒரே தலைவர் வைகோ. இளைஞர்கள் ஜென்சி திரண்டான் 90-92. நீங்கள் பார்த்தா ஒட்டுமொத்த இளைஞர்களை, கொள்கைபூர்வமான இளைஞர்களை ஒன்று திரட்டிய வைகோ சினிமா கவர்ச்சியில் அட்டகத்தி ஒரு ஆபாச கலாச்சாரத்துக்கு சொந்தமான விஜய்கிட்ட போய் நான் துணை நிற்பேன்னு சொல்வது தாங்களே நீங்கள் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திக் கொள்வதாக தான் எனக்கு கருத முடியும். 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காரு. ஆனால் ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் திரு வைகோவை மதிக்கவே இல்லை. அவங்க ஒரு எல்லாம் திமுக போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சார் நடந்திருக்கு? ஏன்னா இப்போ 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வச்சுட்டு எதுக்கு போனால் திரு விஜய் அவர்களே ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வரைய வாய் விட்டாரு. என்னதான் சார் அதில் என்ன கதை சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இது விஷயம் வருது. 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லிட்டு ஒரு தொகுதியில் வந்து தான் மகன் துரை வைகோவை எம்பி பதவி ராஜினாமா பண்ணி அங்கே அவரை நிறுத்தி அவரை தமிழ்நாடு அமைச்சரவையில் சேர்த்துருது. ஓ, இந்த எம்பி பதவி ராஜினாமா பண்ண இடத்துல வைகோ நிப்பாட்டி எம்பி ஆகிக்கிறது அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தார் வைகோன்னு சொல்லி மதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களே சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி எல்லாம் ஒரு திட்டம் இருந்து மகன் அமைச்சர் அப்படின்னு ஒரு திட்டத்தில் இருந்தாங்க. அதை புரிந்து கொண்டுதான் அந்த எம்எல்ஏக்கள் வந்து தப்பித்து கொண்டார்கள். இனிமேல் வாழ்க்கையில் திரும்ப அவங்களும் 35 வருஷம் மதிமுகவில் கடுமையாக உழைத்தவர்கள் அவங்களும். அதனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பில் வந்து இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேக வீட்டில் அவங்க நண்பர்கள் அவங்ககிட்ட. அதை அவங்க ஓப்பனாகவே சுயநலம் காரணமாக தான் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொன்னார் வைகோ. இதே மாதிரி அவர் மகனை ராஜினாமா பண்ண வைப்பாருன்னு கேட்குறாங்கல்ல இன்னைக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, என் மகன் தனிச்சினதுன்னா அவங்க 2 பேருக்கு உதவி சொல்றதுனால நான் ராஜினாமா பண்ண தேவையில்லை. இந்த அரசியல் குழப்பமே தேவையில்லை. 6 மாத காலம் வெயிட் பண்ணலான்ற மாதிரி வைகோ இருந்திருக்கலாம். என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணியிருக்கலாம். தமிழ்நாடு அரசியலுக்கு திமுக என்ன செய்யுது, விஜய் என்ன செய்கிறாரு, அவருடைய அரசியலுக்கு, அவருடைய பக்குவத்திற்கு, அவர் கடந்து வந்த பாதை அரசியல் அனுபவத்துக்கு ஒரு 6 மாதம் கழித்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கலாம். அவர் இவ்வளவு துடிப்போட, இவ்வளவு வேகமாக அவருடைய உடல் மொழியை மாற்றிக்கொண்டு, அவருடைய பேச்சு மொழியை மாற்றிக்கொண்டு அவர் தன்னைத்தானே தரங்கட்டத்தனமாக நடந்து கொள்கிறாரோ என்று மக்கள் பேசுகிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. எதுக்கு இந்த மாற்றம் சார்? எதுக்கு இவ்வளோ மாற்றம்? திமுக மேல கோபம் இருக்கு, அவருக்கு கோபம் இருக்கு. கோபம் நியாயம்தான். நான் என்ன சொல்றேன், அவருடைய கோபத்தை வந்து நான் குறைச்சி சொல்லலை. திமுக நடந்து கொண்ட திமுக நன்மையை செஞ்சிருக்கு, கெடுதலும் பண்ணியிருக்கு. அதனால் இவர் என்ன நினைக்கிறாரா, நம்ம இந்த கட்சிக்கு திமுக உழைச்சவன் தான் நம்ம, அவங்க நம்மளை மற்றவங்கள விட பிரியாரிட்டி நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறது தப்பு இல்லை. இப்போ நான் நினைக்கிறேன், அதான் அவங்க செய்யாமல் இருக்கும்போது நம்ம மாதிரி என்ன நினைக்கிறேன், நாங்களாம் வைகோவை பார்த்து கலைஞரை பார்த்து கட்சிக்கு வந்தாளுங்க. இப்போ நானே பக்குவம் என்ன ஆகுறேன், திமுக தப்பு பண்ணுது இருந்தாலும் திமுக தான் தமிழ்நாட்டில் சமூக நீதியை, ஒரு கொள்கையை, திராவிட இயக்க கருத்தலை நிலைநிறுத்தக்கூடிய பெரிய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு சீர்குலைந்து போயிடக்கூடாது, நாமே டேமேஜ் பண்ணிடக்கூடாது. சுட்டிக்காட்ட வேண்டியதை சுட்டிக்காட்டி விட்டு திமுகவை தான் ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வர்றோம். என்னதான் திரு வைகோ அவர்கள் திமுக எதிர்த்தாலும் மற்றொரு புறம் திரு மகனுக்காக தான் இப்போ இவ்வளோ பாசாங்க பண்றாருன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இன்னைக்கு வெளிப்படுது. மகனை முன்னிறுத்துவதற்காக மகனை கட்சி கொண்டு வந்து மதிமுக தோற்றமே அந்த காங்கிரஸை கலைச்சிருந்து காந்தியார் சொன்னார். நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு தானே காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்தான், இப்போ தேவையில்லை காங்கிரஸ்ன்னு சொன்னார். அது மாதிரி தான் இருக்குது. இப்போ மதிமுக எதுக்கு ஆரம்பித்தான், அண்ணாவுடைய கொள்கை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையை கோபால ஒரு குடும்பம் கபலீகரம் பண்ணிவிட்டது. கருணாநிதி குடும்பத்திலிருந்து திமுகவை கைப்பற்ற வேண்டும், இதுதான் நாங்கள் வந்து மதிமுக அப்படின்னு சொன்னோம்ல. அந்த மதிமுகவில் எந்த குடும்ப ஆதிக்கம்னு சொன்னீங்களோ அங்கே தான் மகனை குடும்ப ஆதிக்கத்துமா நீங்கள் கொண்டு வந்ததுக்கு முன்னாடி மதிமுகவுடைய கொள்கையை முடிஞ்சு போச்சு.
அந்த கட்சியுடைய ஆரம்பம், நோக்கம், லட்சியமே முடிஞ்சு போச்சு. அதனால் இவ்வளவு வேகம், இவ்வளவு கோபம் வைகோ அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு தேவையில்லைன்னு தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவருக்கு. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.